ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில வந்து வீட்டில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தலைலாம் வலிக்குதும்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னருந்தே கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தேன். டேப்லெட் எடுத்திருந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ஆயிட்டு அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவள் இருந்த சைஸை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்பப்போ தலைய பிடிச்சிட்டு அப்படியே போய் சுருண்டு சுருண்டு படுத்துட்டா. பயமாவும் இருந்தது. ஏன்னா நெறைய காய்ச்சல் வந்து நம்ம ஏரியால எல்லா இடங்கள்லையுமே இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா இங்கேயுமே அதிகமான காய்ச்சல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் போனாலே தெரியுது, ஒவ்வொருத்தர் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. அன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஆள் தான். அப்படியே ஒரு மாரி மயங்கி விழுந்துட்டாங்க காய்ச்சல்னால. அதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாச்சு. அதனால என்ன பண்ணேன், சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டேன். ஆனா நம்ம வந்து கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுத்தமா காய்ச்சல் எதுவுமே இல்ல. அங்க போய் செக் பண்ணா, அதுக்கப்புறம் மறுபடியும் 100க்கு மேல காய்ச்சல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நார்மலா காய்ச்சல் வந்து எப்பவுமே வரும், போகும். ஆனா இந்த மாரி அவ வந்து சோர்வு ஆன நாளே கிடையாது. நான் ஏதாவது வேலை செஞ்சு எனக்கு முடியல அப்படின்னா, ஓடி ஓடி வந்து செஞ்சு குடுத்துட்டு தான் போவா. ரொம்ப சோர்வா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயம் தான். அதனால டாக்டர்ட்ட வந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நாள் ஆயிட்டு காய்ச்சல் வந்து, அதனால அவ உடம்பு வந்து ரொம்ப சோர்வாகிட்டு, இந்த சோர்வு வந்து குறையணும் அப்படின்னா, குளுக்கோஸ் போட்டா மட்டும் தான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நானுமே கொஞ்சம் அவ இருக்கிற சைஸ பார்த்தாலே எனக்கு கஷ்டமா இருந்தது. அதனால சரி போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து 2, 3 குளுக்கோஸ் எல்லாம் போட்டுட்டு, ஊசி எல்லாமே அதிலேயே ஏத்தி போட்டு விட்டாங்க. நானும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2, 3 மணி நேரம் அப்படியே உட்காந்து குளுக்கோஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் செக் பண்ணாங்க. குளுக்கோஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா. அப்போ காய்ச்சல் வந்து நார்மலா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அப்போ நம்ம வந்து இனிமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில சாப்பாடு பண்ணி வச்சிருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு, மாத்திரை போட்டு அவளையும் தூங்க வச்சுட்டு, மறுபடி நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா, இந்த பெரிய மகா வந்து போன ட்ரிப்பு வீட்டுக்கு வந்திருக்கும்போதே, இந்த உள்ளி வடை வந்து செஞ்சு தாங்கம்மா அப்படின்ட்டு ஆசைப்பட்டு கேட்டிருந்தா. எனக்கு சுத்தமா டைம் இல்ல செஞ்சு குடுக்குறதுக்கு. இனி வந்து நாளைக்கு காலையிலே வந்து காலேஜுக்கு கிளம்பணும். அதனால என்ன பண்ணேன், இப்போ ஞாபகம் வந்தது. சரி ஒரு சுக்கு காப்பியும் வச்சுட்டு, நம்ம வந்து ஒரு 4 பல்லாரியும் கட் பண்ணி, கொஞ்சம் கடலை மாவு அது கூட கொஞ்சம் ஜீரகம், உப்பு, வத்தல் தூளு எல்லாமே போட்டு நல்லா பெசஞ்சு, உள்ளி வடை வந்து சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் அவள கூப்பிட்டு, "இந்தாம்மா காஃபி போட்டு வச்சுருக்கேன்" அப்படின்னு சொன்னதும், அவள் ஓடி வந்து சந்தோஷத்துல வாங்கிட்டு போனா. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறு தான். ஆனாலும் வந்து நம்ம ஒரு சில டைம்ல வந்து அந்த மாரி செஞ்சு குடுக்க முடியல. அதுவும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளியுமே ரொம்பவே டல்லா தான் போச்சுது. வேலையும் அந்த அளவுக்கு இல்ல. ஒரே ஹாஸ்பிட்டல் போய் போய் பணச்செலவும் அதிகமா தான் ஆகிட்டே இருந்தது. இப்போ தீபாவளி அன்னைக்குன்னு இல்லாமயே ஒரு 2 வாரமாவே எங்க வீட்ல மாத்தி மாத்தி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவு தான். எனக்கு உடம்புக்கு முடியல, அப்புறமா பிள்ளைக்கு. அது இன்னுமே சரியாகல அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துட்டு இருந்தது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளோட வாழ்க்கைய நம்ம தானே அனுபவிக்கணும். அது அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கு. அ இப்போவாது வந்து நம்ம வந்து சரி பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிற டைம்ல, டக்குனு கையில காசு இருந்து போணும் அப்படின்ற மாதிரியாவது போயிரும். ஆனா வந்து ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து எங்களோட நிலைமைய நினச்சு பார்த்தாலே அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா இருக்கும். ஏன்னா பிள்ளைங்கலாம் அப்போ சின்ன பிள்ளைங்க. திடீர்னு உடம்புக்கு முடியாம ஆகும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த மெடிக்கல்ல ஒரு சிரப் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம இருக்கும். அப்போ எந்த டைம்ல பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு ரூ. 100 கூட நம்ம கையில இருக்காது. அந்த டைம்ல நம்ம எங்க போய் கேட்கறது? யார்கிட்ட போய் கேட்கறது? அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு, அம் ஒரு சில பேர் நம்ம இருக்கிற சூழ்நிலைய பார்த்தாலே, வந்து தானாவே வந்து கேட்டு குடுக்குறவங்களும் இருந்தாங்க. அந்த மாரி நல்ல மனுஷங்களும் நம்மள சுத்தி இருக்க தான் செய்றாங்க. இப்ப இந்த மாரி சூழ்நிலைகளெல்லாம் நம்ம கடந்து வரதானே செஞ்சோம். அப்போ இதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கிற மாரி தான் இப்போ தோணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேலை செய்றோம். அந்த வேலையில உள்ள காசாவது நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அவளுக்கு அந்த உள்ளி வடையும், ஒரு கப்பு காப்பியும் குடுத்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷமா நின்னு சிரிச்சு, "எப்ப செஞ்சீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு
2 குடுத்ததுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான். இந்த பிள்ளைங்க வந்து என்னதான் வளர்ந்தாலும் அவங்களோட குறும்புத்தனம் வந்து குறையவே செய்யாது. அதுவும் இல்லாம ஒரு வீட்ல 1, 2 பொம்பள பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், சண்டைக்கு பஞ்சமே இருக்காது. என்னதான் ஒருத்தருக்கு நம்ம செஞ்சு குடுத்தாலும், அவங்க வந்து "நீ அவளுக்கு தான் நெறைய குடுத்துருக்கீங்க, இவளுக்கு தான் நெறைய குடுத்துருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லி சண்டை போட்டு அவங்க குறும்புத்தனத்த அப்பமும் காமிச்சுட்டு தான் இருப்பாங்க. எங்க வீட்ல எப்பவுமே அந்த மாரி தான் நடக்கும். அக்கா ஹாஸ்டல்ல இருந்து வந்தாலே, இவ வந்து சந்தோஷமாவும் இருப்பா, கோவமாவும் இருப்பா. அப்படியே ஒரே எப்பவும் வீட்டுக்குள்ள சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவ வந்து கிளம்பி போனதுக்கப்புறம், "அ வீடு இப்ப தான் சத்தமே இல்லாம இருக்கு. ஒரு மாதிரி இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. எல்லா வீடுகள்லயும் இந்த மாரி தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ பையனும் வந்தான். அவனுக்கு 1 கப்பு காஃபியும், வடையும் எடுத்து குடுத்தாச்சு. இனி வந்து கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருக்கேன். இந்த அரிசி ஊற வச்சுட்டேன் அப்படின்னாலே, இந்த பிள்ளைங்களுக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். அள்ளி அள்ளி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. நான் அதுக்காகவே அவங்களுக்கு தெரியாத இடத்துல மூடி போட்டு, அரிசி ஊற வச்சிருக்கேன்னே சொல்லாம ஊற வைப்பேன். அதிலயே வந்து அவங்க 1 கை, 2 கை அப்படி சொல்லி சொல்லி அள்ளி சாப்பிட்டுட்டு போயிருவாங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னிட்டு. அப்புறம் நம்ம உளுந்தோட அளவு கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்லி செம்மையா வரையல, அப்படி உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சுருவேன். அந்த ஆளே ஓடிருவாங்க கிச்சனுக்கு வந்தாலும். இப்போ இதையுமே ஒரு ஆள் வந்து தொறந்து அள்ளி சாப்பிட்டுட்டு போயிட்டு, இப்போ அரிசி வந்து கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு அரிச்சிட்ருக்கேன். உளுந்தும் ஊற வச்சுட்டேன். அ இது போக இன்னும் கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். புழுங்கல் அரிசி தான். இட்லிக்கு ஊற வைக்கும்போதே அதுவும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். பெரிய மக வந்து தீபாவளிக்கு வந்திருக்கேன். என்ன ஒரு கவனிப்பில்ல. எனக்கு ஒரு பண்டம் செஞ்சு தரையில அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டா. பார்த்தீங்கன்னா, ஒரே ஹாஸ்பிட்டல் அலைச்சலு. அதுக்கு இல்லாம வீட்லயும் கொஞ்சம் வேலைகள் இருந்து அப்படி இப்படின்ட்டு போயிட்டு எதையுமே யோசிக்கவே இல்ல. நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருந்தா தாங்க எதையுமே யோசிக்க தோணும். அதனால வந்து நான் இதில வந்து கவனம் எதுவுமே செலுத்தவே இல்ல. கடைசியில நெனச்சேன், சரி கொஞ்சம் முறுக்காவது செஞ்சு குடுத்து விட்டா பிள்ளை அழகா சந்தோஷமா கொண்டுட்டு போவா. ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டான்னா, அம்மா செஞ்சு குடுத்தாங்க அப்படிங்கிறதாவது அவளுக்கு தோணும். அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த முறுக்கு சுடுறதுக்காக அரிசி ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி வந்து கிரைண்டர்ல தான் அரைக்கணும். நல்லா தண்ணி கழுவி வடி வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கெட்டியா அரைக்கணும். நம்ம அரிசி எப்படி அரைக்கணும் அப்படின்னா, இட்லி மாவோடயே நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பொரிகடலை இருக்கு இல்லையா? பொரிகடலை வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி வறுக்கன்னா ரொம்ப டார்க்காலாம் வறுக்கக்கூடாது. லைட்டா இளம் சூடு பண்ணி ஆற வச்சு, இத மிக்ஸி ஜார்ல உப்பும் சேர்த்து பொடி பண்ணிட்டு, நம்ம அந்த அரைச்சு எடுத்த மாவு கூடால சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம முறுக்கு சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அரிசி ஊற வச்சு காய போட்டு திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இருக்காது. நான் வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு இந்த மாரி செய்வேன். இந்த முறுக்கு வந்து எப்போ அதிகமா செஞ்சது அப்படின்னா, இந்த கொரோனா டைம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்தில வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்ல இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கும் வந்து வேலை ரொம்ப இல்ல. ஃப்ரீயா தான் இருப்போம். அப்போ வந்து நான் அந்த ரேஷன்லலாம் அரிசி சூப்பரா குடுத்தாங்க. நல்லா வெளு வெளுன்னு குடுப்பாங்க அந்த டைம்ல. அப்போ வந்து இந்த அரிசிய வந்து ஊற வச்சு, நல்லா மாவ திக்கா அரைச்சு, அதுக்கப்புறமா அ இந்த பொரிக்கடலை வந்து நல்லா பொடி பண்ணி போட்டு முறுக்கு செஞ்சு குடுப்பேன். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லயே இருப்பாங்கல்ல, அதனால. அந்த ஞாபகம் வந்து அதனால அதிலேயும் வந்து நான் இப்போ வந்து ஊற வச்சது கடை அரிசியில தான் ஊற வச்சிருக்கேன். அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அ இட்லி மாவு அரைச்சிட்டு, நைட்டுக்கு இந்த இட்லி மாவுலயே நம்ம எப்பவுமே இந்த குழிப்பணியாரத்துக்கு செய்வோம் இல்லையா? நான் ஏற்கனவே நெறைய வீடியோல காமிச்சிருப்பேன் நெனைக்கிறேன். கேரட்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாமே போட்டு எண்ணெயில லைட்டா வதக்கி, அத அந்த இட்லி மாவு கூடால சேர்த்து குழிப்பணியாரம் செஞ்சுட்டேன். கொஞ்சம் சட்னி வச்சு நைட்டு சாப்பாடு வந்து அது முடிச்சாச்சு. இது வந்து எல்லாமே சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த அரிசி வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில அந்த பொரிகடலை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதுக்கெல்லாம் சேர்க்கணும். கொஞ்சம் ஜீரகமும், எள்ளும் சேர்த்துக்கிட போறேன். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். சேர்த்துட்டு உப்பு வந்து நம்ம அந்த பொரிகடலை கூடாலயே வந்து பொடி பண்ணி எடுத்துட்டோம். அதனால உப்பு இதில சேர்க்கல. அதுக்கப்புறமா அந்த திரிச்சு வச்சிருக்க பொரிகடலை மாவு இருக்கு பாருங்க, அத வந்து நல்லா ஒரு அரிப்பு வச்சு இதில அரிச்சு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த எண்ணெய் காய வச்சிருக்கேன் பாருங்க, இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக்கி இதில விட்டுறலாம். ஒரு 50 எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும். எண்ணெய் அப்படி இல்லைனாக்கி, இந்த இது வெண்ணெய் சேர்க்கலாம். இல்லைன்னா டால்டா கூட சேர்க்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குல்ல, அதையே வந்து சூடு பண்ணி இதில சேர்த்துக்கிடுவேன். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் திப்பி இல்லாத அளவுக்கு அரிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
நம்ம முறுக்கு குழல்ல வச்சு புழியறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் அரிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்குது பாருங்க. கொஞ்சம் பரபரப்பா இருக்கு இல்லையா? இத வந்து வேஸ்ட்ல போட்டுறலாம். அ இனி வந்து இதில அந்த சூடா இருக்க எண்ணெய ஊத்திட்டு, நான் வந்து நல்லா மாவோட சேர்த்து பெசஞ்சுக்கிட போறேன். அந்த மாவு வந்து நல்லா கட்டியா ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம். நல்லா நைஸா அரைக்கணும். அது வேற வெண்ணெய் மாரி அரைக்கணும் இல்லையா? அந்த மாரி அரைச்சு எடுத்து வச்சுட்டு, இந்த மாவு வந்து நல்லா காஞ்ச மாவு தானே, இதெல்லாம் சேர்க்கும்போது அதோட ஈரத்த வந்து பேலன்ஸ் பண்ணி குடுத்துரும். இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து கையால சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லாவே வரும். ஒருவேளை கொஞ்சம் இந்த டைம்ல வந்து தண்ணி அதிகப்பட்டுட்டு அப்படின்னா, இன்னுமே கொஞ்சம் பொரிக்கடலை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா ஊறி டைட்டா வந்துரும். இப்போ நான் அந்த மாவு வந்து பெசஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, மணி 10 மணி ஆயிட்டு. என்னவோ எனக்கு ரொம்ப அன்னைக்கு உடம்பு சோர்வாவே இருந்துட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா, கை, கால் எல்லாமே ஜாயிண்ட் எல்லாம் பயங்கர வலி. அந்த உடம்பெல்லாம் வலிச்சுட்டே இருந்தது. நமக்கு எங்க காய்ச்சல் வருமோ தெரியலையே! அப்படி நினச்சிட்டே தான் நான் வந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன். இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமும் நம்மளுக்கு முக்கியம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் பெசஞ்சு எடுத்து வச்சுக்க, இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா தான் வந்து முறுக்கு சுடணும். எனக்கு இப்போவே தூக்கம் வந்துட்டு, என் மக வந்து "தூங்கி தூங்கி மாவு பெசைறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருந்தா. நான் வந்து நைட்டு கொஞ்சம் சுட்டு பார்த்தேங்க. எனக்கு முறுக்கோட அச்சு இருக்கு பாருங்க, அது வந்து மோசமாயிட்டு. அதனால அத அப்படியே வச்சுட்டு, அதுக்கப்புறமா காலையில தான் தங்கச்சி வீட்ல போய் முறுக்கு அச்சு வாங்கிட்டு வந்து, மறுபடியும் இந்த அச்சு தான் இதில வந்து செய்ற மாதிரி இருந்து, ஓரளவுக்கு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். பிள்ளைக்கும் கொஞ்சம் முறுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவ ஹாஸ்டலுக்கு கிளம்பக்கூடிய திங்ஸ் எல்லாம் எடுத்து, எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு, இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு காலை சாப்பாட்டுக்கு. அதுவும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருக்கும் அந்த மாரி இருந்து பார்க்கும்போது. இனி வந்து அக்கா வர்றது வரைக்கும் சண்டை போடுறதுக்கு ஆளே இல்லன்ட்டு ரொம்ப அமைதியா தான் இருப்பா. இப்போ வந்து மிச்சம் இருக்கிற முறுக்கெல்லாம் நான் வந்து இந்த மாரி பாக்ஸில போட்டு வச்சுருக்கேன். இத நல்லா மூடி போட்டு வச்சுட்டோம் அப்டின்னா, ஒரு வாரத்துக்கு இருக்கும். கொஞ்சம் நம்ம காஃபி எல்லாம் போட்டு குடிக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்ல செஞ்சு வச்சோம் அப்டின்னா, பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமாவும் செய்யலாம். சரி இது வந்து மூடி போட்டு வச்சுடலாம். மிச்சம் இருக்கிறதையும் நான் சுட்டு எடுத்துக்கிட போறேன். இப்போ பிள்ளைங்க வந்து தீபாவளிக்கு குலாப் ஜாமுனும், முந்திரி கொத்தும் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து என்னால செஞ்சு குடுக்க முடியல. குலாப் ஜாமுன் வந்து இப்போ சளி, காய்ச்சல் எல்லாம் இருக்கிற டைம்ல வேண்டாம் அப்படின்ட்டு அத செய்யல. இல்லன்னா அது ரொம்ப ஈஸி தான் செய்றது. அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு குடுத்துட்டு, அவங்க சந்தோஷப்படுறத பார்க்கும்போதே ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ ஒர்க்கிங் வுமனா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி அனுபவங்கள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவால்ல. நம்மளால முடிஞ்சத நம்ம வீட்டுக்கு செஞ்சு குடுத்து சந்தோஷப்படலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோல வந்து காலையில இருந்தே நைட்டு வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துக்குன்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிருங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.